Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறேன். And குயிக்கா இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். and அந்தமான் போறதுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு அப்படிங்கறனால சோ ஸ்லிப்பர்ஸ், Dresses எல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் ஃபேமிலியா போறோம் as a 5. சோ நானு, என் பையன், என் ஹஸ்பண்ட், அத்தை, மாமா, என்னோட brother-in-law எல்லாரும் சேர்ந்து நாங்க ஷாப்பிங் போறோம். after a so long நாங்க ஃபேமிலியா கிளம்பிட்டோம். சோ எங்க போறோம் அப்படிங்கறத let's get into the video. பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ மணலியிலேருந்து இது நமக்கு ஒரு 30 minutes ட்ராவல் தான். ஸோ குயிக்காக எல்லோரும் வந்து ஸ்லிப்பர் லைனுக்கு வந்துட்டோம். அண்ட் பிரணவுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுக்க வேண்டிச்சு. ஷூஸ்லாம் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அண்ட் ஃபங்கியாக இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு க்ரீன் வித் ரெட் இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அரௌண்ட் 200 something தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அதுலேயே ஒரு 2 பேர் எடுத்துக்கிட்டோம் வேறு வேறு டிசைன்ஸில். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மாமாவும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சர்ச் பண்ணிகிட்டே போயிருந்தோம். அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி க்ராக்ஸ் மாடல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாமே வாட்டரில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நாங்கள் க்ராக்ஸ் மாடல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அத்தையும் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் தேடி கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபைனலாக ஒரு 300 rupeesக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது அவங்க காலுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதையும் வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்து கீழே போயிட்டோம். ஸோ அந்த மாதிரில வந்து கொஞ்சம் ப்ரைஸியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ 5 daysக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து என் பையனுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் வீட்டுக்கும் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கிட்டு அங்கே பில் போட்டு நம்ம பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டோம். ஸோ டிஷர்ட்ஸ் வந்து மாமாவுக்கு தான் எடுக்க வேண்டியது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் மாமாவுக்கு வந்து டிஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் நாங்கள் சும்மா வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறனால ஸோ இதுக்கும் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு நானும் அத்தையும் வந்து மெட்டி மாற்றலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி மெட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நான் போட்டிருந்தது இந்த மாதிரி கிராண்ட் மெட்டிஸ் தான், அதனால் வேறு சிம்பிளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம். ஸோ வந்து சில்வர் கோட்டட், கோல்டு கோட்டட் பிளேட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறனால அதுவும் பார்த்துட்டு இருந்தேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட மெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லுலாம் விழுந்து ரொம்ப நெளிஞ்சு போய் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு மேலேயே இருக்கும் இந்த மெட்டி வாங்கி. ஸோ சிம்பிளாக இந்த வாட்டி மாடல் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதையும் பார்த்துட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் பழசு வந்து அத்தைக்கும் எனக்கும் போட்டு அரௌண்ட் 1300 வந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 700 கிட்ட நம்ம பே பண்ணி புதுசு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ போட்டாலுமே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையுமே வந்து குயிக்காக பேக் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் வாங்கின மெட்டி வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் போகும்போது அப்படியே டீ காஃபிலாம் குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டி காஃபிக்கு தான் வந்து போயிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே கருப்பட்டி காஃபியில் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸோ கொஞ்சம் இன்றைக்கி எடுத்து எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்காக எனக்கு பேக்கிங்கை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக ஆர்கனைஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரணவுக்காக தான் வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா சூட்கேஸும் மேலேருந்து இறக்கி வச்சுட்டு அவனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நான் பார்த்து செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த அந்தமான் vlogsல கண்டிப்பாக பார்க்குறேன். டாட்டா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.